ரஷ்யாவிலே லெனின்கிராட் நகரத்திலே நண்பர்களே பிளானட் ஆடிட்டோரியம் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலை, ஒரு பெரிய ஓவியம், யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு சென்று பார்க்கலாம். ஹெர்மிட்டேஜ் அருங்காட்சியகத்திலே ஒரு மிகப்பெரிய ஓவியம் இருக்கிறது. நான் பார்த்ததனால் பதிவு செய்கின்றேன், என்னன்னு கேட்டதனால உங்கள்கிட்ட சொல்றேன். அதிலே ஒரு எலும்பும் தோலுமாக இப்போது உயிர் போகுமா அப்புறம் போகுமா என்று தெரியாத நிலையிலே ஒரு போர் வீரன் ராணுவ உடையோடு நாற்காலியிலே சரிந்து கிடக்கின்றான், துவண்டு போய். ஒரு பெண், அழகிய பெண், தன்னுடைய முதுகுப்புறம் பாராக்காவலர்களுக்கு தெரியும்படியாக சிறைச்சாலையினுடைய கம்பிகளுக்கு உள்ளே தன்னுடைய மார்பகங்கள் அந்த மனிதனுக்கு முகத்திற்கு நேராக இருப்பதை போல் கையை இப்படி வைத்துக் கொண்டு அந்த படம் வரையப்பட்டிருக்கிறது. பார்த்தால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். இரண்டாம் உலகப் போரிலே ரஷ்யர்களை ஜெர்மானியர்கள் கொத்து கொத்தாக சிறைபிடித்து சென்று வெண் சிறையிலே இட்டு கம்பளி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம அவங்களே சாகட்டும் சொல்லி எல்லாம் கொத்து கொத்தா சாகுறாங்க. யார் உறவினர்கள் போய் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை, இரத்த உறவுகளை தவிர. ஒவ்வொருத்தரும் பிள்ளையோ பெண்ணோ மகனோ போய் பார்க்கலாம். ஒரு பெண் தினமும் இந்த தளபதி, அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றவர் தளபதி, அந்த தளபதியினுடைய மகள் அவளை போய் பார்த்து விட்டு வருகிறார். பல பேர் இறந்த பிறகு இவர் மட்டும் உயிரோடு இருக்கிறார். இந்த சூழலிலே நாஜி படைகள் தோல்வி அடைந்த பிறகு பிடித்து வைத்திருந்த ரஷ்ய கைதிகள் அத்துணை பேர் விடுவிக்க வேண்டும் என்ற சட்டம் வந்தவுடன் விடுவிப்பதற்கு இவர் மட்டுமே உயிரோடு இருக்கிறார், வேறு யாருமே இல்லை. ரஷ்ய அதிபதி அந்த பெண்ணை அழைத்து, உன் தந்தை எப்படி உயிரோடு இருக்கிறார் என்று கேட்க அவள் சொல்லுகின்றாள், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை மீதி சேர்த்து வைத்து தன்னுடைய தந்தையை போய் சென்று பார்க்கும்போது ரஷ்ய நாட்டினுடைய ராணுவ தளபதியும் தன்னுடைய தந்தையும் இறந்துவிடக் கூடாதே என்பதற்காக அவர் தடுத்து தள்ள கேட்காமல் தன் கையிலே தாய்ப்பாலை எடுத்து சொட்டு சொட்டா அவர் வாயில விட்டதுதான் காரணம். அவர் பொழைச்சிருக்குன்னு தெரிஞ்சோன்ன அந்த பெண்ணினுடைய நாட்டுப்பற்றையும் தன் தந்தை மேல் உள்ள பாசத்தையும் அவளுடைய புத்திசாலித்தனத்தையும் ரஷ்யர்களுடைய பெருமையை நாட்டிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஹெர்மிட்டேஜ் அருங்காட்சியகத்திலே தாயினுடைய பெண்ணினுடைய பெருமையை சித்தரிப்பதற்காக இந்த படம் வரையப்பட்டிருக்கிறது.